தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் லண்டன்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. என்ன நிகழ்ச்சின்னா, உலக புகழ்மிக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர், தன்மான தலைவர், நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வைக்க இருக்கிற இந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே திறந்து வச்சு பேசுறதில் நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன், பூரிப்படைகிறேன். ஏன்னா அவர் தமிழர் தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கக்கூடிய தன்மானத்தை காத்த தலைவராக, சுயமரியாதை காத்த தலைவராக விளங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர். அவருடைய திருவுருப்படத்தை திறந்து வச்சு பேச இருக்கிறேன் என்பதை உங்களுக்கெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நமது முதல்வர் அவர்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கு முன்பாக ஒரு பேட்டி கொடுத்தார். என்ன பேட்டி கொடுத்தார்னா, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல நாங்க ஈவேரா ராமசாமி நாய்க்கு படத்தை மாட்ட போறோம் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு போனாரு. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்த பெரியார் படத்துக்கும் சம்பந்தமே கிடையாதான். அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரும் சரி, அந்த யூனிவர்சிட்டியோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் சரி, அவங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா காரணம் பார்த்தாக்கா, முதலமைச்சர் அங்க வர்றது கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, எங்க கிட்ட ஒரு மண்டபத்தை வாடகை கேட்டாங்க. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அங்க சின்ன மண்டபம், பெரிய மண்டபம், நிறைய மண்டபங்கள் உள்ள இருக்கு. அதாவது கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். அதாவது செமினார்லாம் அங்கதான் எடுப்பாங்க. அங்க ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய 200 ஊபிஸ் போல ஒரு ஊபிஸ் அங்க இருக்கிறார். யாரு? நம்ம முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரே ஒரு ரூம் மட்டும் வாடகைக்கு இருக்கிறார். அந்த வாடகை அமௌண்ட் 25,000 ரூபாய். அதை நீ கட்டாலும் கொடுப்பாங்க, நான் கட்டாலும் கொடுப்பாங்க, தோளா துக்கடம் போற வரவன் எவன் கட்டாலும் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய இடம் அது. அந்த யூனிவர்சிட்டியில அந்த மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அதுல தான் முதலமைச்சர் வரும்போது பெரியார் படத்தை மாட்ட போறாரா அந்த நபர். ஏன்னா இப்போ நீங்க அறிக்கை கொடுத்துருக்கணும், என்னன்னு யார் பெரியார் படத்தை மாற்றாங்கிறத நீங்க தெளிவா சொல்லிருக்கணும். அதை நீங்க சொல்லவே இல்லையே. அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்க என்ன ஊட்டுறீங்கன்னு. அது மட்டும் இல்லாம ஈவேரா ராமசாமி நாய்க்கருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இந்த திமுக என்ன சொன்னாங்கன்னா, யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாங்க அவருக்கு. இதே ஊட்டுனீங்கன்னா கடைசியில பார்த்தா அது பொய். அதே போலதான் அந்த யூனிவர்சிட்டிக்கும், அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் பெரியார் படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இது இவங்களா போய் இவங்களா பண்ற வேலை. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த படத்தை எடுத்துருவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த படம் அங்க இருக்காது. அப்ப பொய் வாயை தொடர்ந்தா பொய். தமிழ்நாட்டை விட்டு தான்னாக்கா ஈவேராவையும் தெரியாது, முக ஸ்டாலின் தெரியாது. இவங்க ஆக்ஸ்போர்டு வரைக்கும் போறாங்களாம். ஏண்டா, அதாவது கேட்கற கேன பையனா தான் எருமாடு ஏரோப்ளேன் ஓட்டி சின்னுவாங்களாம் ஒரு பழமொழி. அது மாதிரில இருக்கு நீங்க சொல்றது.